நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்கப்பாண்டி பேசுகிற நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் இன்னைக்கு என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதில் 20 காசு படிகாசு வேணும் அப்படின்ற கான்செப்ட் நம்ம பேசியிருப்போம். இன்னைக்கு நம்ம திருப்பூரை சேர்ந்த லட்சுமணனும் பெங்களூரை சேர்ந்த நண்பரும் வந்திருக்காங்க. 20 காசு படிகாசு. இவங்க 2 பேருமே டிரைவர் தான். நல்லா கேட்டுக்கங்க, 2 பேருமே டிரைவர் தான், ஓனர்கள் யாரும் கிடையாது. 20 காசு படிகாசு நீங்க கேட்டீங்களே, அது எதன் அடிப்படையில் கேட்டீங்க, அதற்கான சாத்திய கூறுகள் என்ன அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க. நாம சொல்லியிருந்தோம், ஒரு நாள் நீங்க நேரடியாக ஆபீஸுக்கு வாங்க, இதை பத்தி நாம தெளிவாக பேசுவோம் அப்படின்ற தகவலை தெரியப்படுத்தியிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு 2 பேருமே நம்ம தேனி நிர்வாக அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு பேசுவோம். அண்ணே லட்சுமண அண்ணே வணக்கம். வணக்கம் அண்ணே வணக்கம். சொல்லுங்கண்ணே. நான் 20 காசு படிகாசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், உண்மைதான். இப்போ அதில் என்ன தகவல் உங்களுக்கு வேணும்? தகவல் என்ன வேணும்னா, 20 பைசா எப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, எப்போ இருந்து கொடுப்பாங்க, எவ்வளவு கலெக்ஷன் இருந்தது. 18 பைசா 17 பைசா கொடுத்தப்போ என்ன கலெக்ஷன் இருந்தது, இன்னைக்கு என்ன கலெக்ஷன் இருக்குது. சரி, அன்னைக்கு 20 காசு படிகாசு இதுக்கு முன்னாடி கொடுத்ததே இல்லைன்னு சொல்றீங்களா? அதாவது ஏரியா, உங்கள் ஏரியாவில் தென் மாவட்டத்தில் கொடுத்துருக்கலாம். சரி, ஆனால் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் சேலம் டிஸ்ட்ரிக்டில் கிடையாது. சரி, ஓகே. 17 பைசா, அதாவது 6 வீல் இருந்தப்போ 17 பைசா 18 பைசா 18 பைசா கொடுத்த வண்டி வந்து, அதாவது இந்த சில்லறை ஓட்டுவாங்க அந்த மாதிரி வண்டி. லைன் வண்டிக்கு வந்து 17 பைசா கொடுத்தாங்க. அதாவது டிரைவருக்கு, ஒரு டிரைவருக்கு 4 பைசா 8 பைசா, ஒரு கிளீனருக்கு 3 பைசா 7 பைசா கமிஷன் இருந்தது. அப்புறம் 6 பைசாவுக்கு வந்தது. சரி, அப்புறம் 5 பைசாவுக்கு வந்தது. சரி, இப்போ 4 பைசாவுக்கு வந்து நிற்கிது. இப்போ அதுலேயும் கமிஷன் ஓனரே கொடுத்துட்டு 14 பைசா நெட்டாக எழுதிக்கிங்க அப்படிங்கிற ஓனரும் இருக்காங்க. சரி, இருக்காங்க ஒரு சில ஓனர்கள். எல்லாரும் அந்த சங்கேரியில் கிடையாது, சங்கேரி நாமக்கல் இந்த ஏரியாவில் கிடையாது, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அந்த மாதிரி பண்ணுறாங்க, இருக்காங்க. சரி, ரைட், ரொம்ப சந்தோஷம். இப்போ 20 காசு படிகாசு கேட்குறது சரியா தப்பா? அதாவது சரியா தப்பான்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் அதுக்குண்டான சாத்தியங்கள் இல்லை. சரி, இப்போ 15 காசு படிகாசு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 15 காசுன்ற அடிப்படை ஆரம்பத்தில் எப்படி வந்தது? ஏன்னா நீங்க ஆரம்பத்தில் கிளீனராக இருந்து டிரைவர் ஆகி ஓடிட்டு இருக்கீங்க. அதே தான் நான் தெளிவாக சொல்றேன். 4 நாள் 8, ஒரு டிரைவருக்கு 4 காசு 4 பைசா. சரி, இன்னொரு டிரைவருக்கு 4 பைசா. சரி, கிளீனருக்கு 3 பைசா. சரி, கமிஷன் 6 பைசா 7 பைசா இருந்தது, 6 பைசா கொண்டு வந்தாங்க. இப்போ 5 பைசா கொண்டு வந்துட்டாங்க. சரி, 12 வீல் அதிகமாக 1 பைசாவை கட் பண்ணாங்க. அப்புறம் நம்ம டிரைவரு கிளீனர் வராமல் இருக்க அப்படியே கட் பண்ணி அவனை ஒதுக்கிட்டு போட்டு இப்போ டிரைவருக்கு மட்டும் ஓடுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே. இதுதான் உண்டான சூழ்நிலை. இப்போ நீங்கள் சொல்கிற கணக்குக்கே வர்றோம். ஒரு டிரைவருக்கு 4 காசு படி, சரிங்களா? இப்போ ஒரு நடை வெளி மாநிலம் போயிட்டு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகுது? 10 நாளையிலையும் வரும். வண்டி லோட் ஆகலைன்னா 15 நாளும் ஆகும். சரி, 10 நாளே வச்சுக்கிடுவோம். 10 நாளில் எவ்வளோ கலெக்ஷன் ஆகும்? 3 to 3.5 லட்சம் ரூபா ஆகுது. 3 to 3.5 லட்ச ரூபா கலெக்ஷன் ஆகுதா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஆமா, நானும் இந்தியா ஃபுல்லா போயிட்டே வந்திருக்கேன். ஏழுங்க, போன தடவை எத்தனை நாள் வண்டி வந்து அண்ணா, அப்ப நாம சொல்றது 16 வீலுக்கு தான் சொல்றோம். போன தடவை உங்களுக்கு என்ன கலெக்ஷன் ஆச்சு? ஒரு நெடு தான் இருக்குது. மாசம் 20 நாள் கண்டிப்பா. நான் கேட்கறதுன்னா 20 நாள், அதான் 10 நாள் தெளிவா நான் சொல்லும் போதே சொல்றேன். 10 நாள்ல லோட் ஆச்சுன்னா போனே லோட் ஆச்சுன்னா 10 நாள்ல வந்துடும், இல்லாட்டி 5 நாள் ஆகுன்னு தான் தெளிவா சொல்லும் போதே சொல்றேன். சரி, ஓகே. 15 நாள் கணக்கு 3.5 லட்ச ரூபா கலெக்ஷன் ஆகுதுன்றீங்க. சரி, 3.5 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணிக்கு ஒரு டிரைவருக்கு படிகாசு போட்டோம் அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு 4000 ரூபா, 2 லட்ச ரூபாய்க்கு 8000 ரூபா, 3 லட்ச ரூபாய்க்கு 12000 ரூபா, அந்த 50000 ரூபாய்க்கு ஒரு 2000 ரூபாயை போட்டோம்னா 15000 ரூபா நிக்குது ஒரு டிரைவருக்கு. மாசத்துக்கு 30000 ரூபான்னு வைங்க. இந்த 30000 ரூபாயை வச்சு 24 மணி நேரம் நீங்க மோட்டார்ல இருக்கீங்க. நல்லா கேட்டுங்க, அரசாங்கம் கொடுக்கப்பட்ட வேலை நேரம்ன்றது 8 மணி நேரம் தான். நீங்க மூவட்ட 24 மணி நேரமே டியூட்டியில இருக்கீங்க. டியூட்டியில இருந்து 30000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. அந்த 30000 ரூபாயில குடும்பத்துக்கான மொத்த தேவைகளையும் சரி செய்திட முடியுதாப்பா? பிள்ளைய ஸ்கூல் ஃபீஸ், வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, மருத்துவ செலவு, இது எல்லாத்தையும் சரி பண்ணி 1 ரூபாயாவது மிச்சம் வைக்க முடியுதா? அதான் வந்து ஆடம்பரமாக வாழ்ந்தோம்னா அது சாத்தியக்கூறு இல்லை. சரி, ஆடம்பரம்னு எதை சொல்கிறீங்க? எல்லாமே ஆடம்பரம் தான். சரி, நார்மல் வாழ்க்கையை சொல்லுங்கள்.
நார்மலாக வாழும்போது எத்தனை நாள் அவங்க நம்மளுக்கு முன்ன இருந்த டிரைவர்கள்லாம் அதே 4 வீசாவில் சம்பாரிச்சு வண்டி போடாமல் விட்டாங்களா? சரி, இந்த மாசம் 30,000 ரூபாய் வருமானத்துல இப்ப வரைக்கும் நீங்க எவ்வளவு ரூபா சேமிச்சு வச்சிருக்கீங்க? நான் சேமிச்சு வேற ஒரு வகையில் போயிடுச்சு. சேமிச்சதை மட்டும்தான் கேட்டேன், போனதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதே தான் சொல்கிறேன். நான் வருஷம் 2 லட்சம் ரூபா என் பையனுக்கு மட்டும் ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் கட்டுறேன். சரி, அப்படிங்கும்போது அது என்னுடைய சேமிப்பு தான். வருஷம் 2 லட்சம் ரூபா ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் கட்டுறீங்கன்னா ஒரு மாசத்துக்கே உங்களுக்கு 30,000 ரூபா சேலரி. இப்ப வருஷத்துக்கு பார்த்தா 3 லட்சம் ரூபா வருது. ஒரு வருஷத்துக்கு 3,60,000 ரூபா தான் உங்களுடைய மொத்த வருமானமே இருக்கும்போது 2 லட்சம் ரூபா ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் கட்டினீங்க அப்படின்னா வருஷமே நீங்க 1,50,000 ரூபாயில உங்க குடும்பத்தை நடத்துனீங்களா? அப்படித்தான் நடத்தி அவனு. வேற வழி எப்படி நடத்துனீங்க? அதை வாடகை எவ்வளவு? வாடகையில் சொந்த வீடு. சொந்த வீடு. அப்ப வாடகைன்ற கணக்கே உங்ககிட்ட வரல? வரல. சரி, ஓகே, வராது. அப்ப அதுல மாசம் 5,000 ரூபா உங்களுக்கு மீதி இருக்குல்ல? ஆமா. அப்ப அதுவே 60,000 ஆச்சு வருஷத்துக்கு. ஆமா. அப்ப அது இல்லாதனால சரி, வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது எப்படி சாத்தியம்? அதாவது இப்ப நான் டிரைவரு, நானும் லைன் வண்டியில தான் ஓடிட்டு இருக்கேன். என்னுடைய வீட்டு வாடகைன்னு பார்த்தா 5,000 ரூபா, கரண்ட் பில்லு 1000 ரூபா, தண்ணி வரி 500 ரூபா. அப்ப 6,500 ரூபா ஒரு வீட்டு வாடகைக்கு போயிருது. இது போக கேஸ், இது போக சமையல் ஜாமான், மருத்துவ செலவு, பிள்ளைகளுடைய படிப்பு செலவு. அதாவது நாம் நார்மலான வாழ்க்கை, கிராமத்து வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கும் சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் உண்டு. இதே மெட்ராஸ் சிட்டியில் போய் நீங்கள் இதே 6,000 ரூபாய்க்கு வாடகையில் இருந்துருவீங்க, இருக்க முடியுமா? நான் முடியாது. அப்புறம் எனக்கு இவர் பெங்களூரில் 10,000 ரூபா, வாடகை மட்டும் 10,000, இவர் இருக்கிறது 10,000 ரூபாயில் இருக்கிறாரு. சரி, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த 30,000 ரூபாய் சம்பளத்தை வச்சு எப்படி அது டிரைவர் எல்லாத்துக்கும் சாத்தியம் கிடையாது. நீங்க சொல்றது கரெக்டா தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாத்துக்கும் அது சாத்தியம் இல்லை. ஆனா இது ஆரம்பத்துல இருந்து நடைமுறை இதுதான் நடந்துட்டு இருக்குது. சரி, இது ஒரு ஓட்டுநரா என்னுடைய பார்வையில நான் பார்த்த விஷயங்களை யோசிச்சு நம்ம 20 காசு படிக்காசுன்றது கேட்க ஆரம்பிச்சோம். இப்ப இந்த ஓட்டுநர்ன்ற பார்வையை தாண்டி 20 காசு படிக்காசு ஒரு சங்கத்துல இருக்கிற நிர்வாகியா நான் கேட்டது சரி அப்படின்றது என்னுடையது. என்ன காரணம்? அவ்வளவு கொடுக்க மாட்டாங்க, வாய்ப்பு இல்லை. கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க வைக்கணும்ன்றதுதான் கொடுக்க வைக்கணும். அப்படின்னா அவங்க ஓனர் அசோசியேஷன்ல வாடகை சேர்த்தி வாங்கி இப்போ 1.5 லட்சம் ரூபாய்க்கு வருதுன்னா அதை 1.25 லட்சமோ 2 லட்சமோ ஏத்துனாங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வருமானம் மேலே ஏறுமா ஏறாதா? சரி, வாடகையவே ஏத்தாம கொடுக்க முடியும்னு நான் சொல்றேன். முடியாதுன்னு நீங்க சொல்றீங்களா? வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இருக்குன்ற எந்த வகையில வாய்ப்பு இருக்குதுங்கிற? ஓகே, நீங்க தொப்பூருக்கு டோல்கேட்டு, கிருஷ்ணகிரி டோல்கேட்டு தாண்டி இருப்பீங்களா? நீங்க சொன்னதுக்கு எந்த வகையில 20 விசா வாய்ப்பு? அதுக்கு தான் நான் விடைதான் இப்ப தெரியப்படுத்துறேன். கிருஷ்ணகிரி டோல்கேட்டு நீங்க 2012 2010 போயிருப்பீங்கல்ல, அப்ப அந்த கிருஷ்ணகிரி டோல்கேட்டினுடைய ரேட் எவ்வளவு? அன்னைக்கு 150 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்குள்ள இருக்கு. 100 ரூபா தான் அந்த கிருஷ்ணகிரி டோல்கேட்டு. இன்னைக்கு அந்த கிருஷ்ணகிரி டோல்கேட்டினுடைய ரேட் எவ்வளவு சொல்லுங்க? இன்னைக்கு 450 ரூபாய், 480 ரூபா. இப்ப பழையபடி ரேட் ஏத்துனதுல 500 சில்லறன்னு நினைக்கிறேன். அப்ப ஒரு டோல்கேட்டுக்கு இன்னைக்கு 400 to 450 ரூபா, 500 ரூபா எக்ஸ்ட்ரா ஏறி இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு ஒரு வண்டி தமிழ்நாட்டில் கிளம்பி வெளி மாநிலங்கள் பூரா சுற்றி முடிச்சுட்டு இங்கே வரும்போது அன்னைக்கு டோல்கேட்டு சீட்டு நம்ம எழுதி கொடுக்கும்போது 2010 நான் எழுதி கொடுக்கும்போது நான் போயிட்டு வந்த ஏரியா எல்லாமே சேர்த்து டோல்கேட்டே 4,500 5,000 இந்த ரேஞ்சில் தான் கொடுப்போம். ஆனால் இன்னைக்கு டோல்கேட்டு 18,000 20,000 21,000 விழுகுது. ஆனால் நாங்கள் போயிட்டு வர்றது 44,000 ரூபா வருது, விழுகுது இல்லை? இப்போ இது கண்ணுக்கு தெரிஞ்சு வண்டியில் வர்ற மீதி இன்னொரு நபர் புடுங்குறாரு.